ஹலோ கேஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யா இருக்கான்ல, சூர்யா வந்து நந்தினி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் லேடி போலீஸ்லாம் டார்ச்சர் பண்ண சவுண்டு கேட்டு நந்தினி வந்து அத்தான் சார்னு கத்துறா. அது சவுண்டு கேட்டு சூர்யா வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வர பார்க்குறான். அப்போ ஏசி வந்து இந்த மாதிரி தடுக்கிறாரு. சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், எதுக்கு சார் உள்ள போறீங்கன்னு சொல்லும்போது, சார் என் ஒய்ஃப் கத்திக்கிட்டு இருக்கா சார், விசாரணை என்ன சொல்றீங்க, அதுக்கு என் ஒய்ஃப் கத்துறான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, விசாரணை அப்படி தான் சார் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, சார் ஏதோ தப்பாக நடக்குது சார், நீங்கள் வந்து சட்டப்படி இது ஆக்ஷன் எடுக்கணும் சார். என் ஒய்ஃப் மேலே வந்து எந்த தப்பு இல்லைன்னு வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் என் ஒய்ஃப் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சு நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. விசாரிக்கணும் பேரில் வந்து ஒரு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூர்யா கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் மூடிட்டு வெளியேறுன்னு சொன்னோன்னே சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பேசுவீங்க, அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபை நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு டப்புன்னு கழுத்து பிடிச்சி அப்படியே தூக்கிறான். ஏசியை தூக்கணும்னு எல்லா போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு வந்து லியோ படம் தான் வந்துச்சு. அப்படின்னா அந்த மாதிரி லியோ படத்தில் விஜய் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்குவாங்க, எல்லாரும் தடுத்துமே அவனா தானே விடுவான். அந்த மாதிரி சூர்யா வந்து ஏசி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு வந்து எல்லா போலீஸ் வந்து விடுங்க விடுங்க சொன்னேன். அவனுக்கு கழுத்துலாம் நாக்கெல்லாம் வெளியே வருது, கண்ணெல்லாம் பிதுங்குது, அவனுக்கு நாக்கெல்லாம் உள்ள அவன் பண்ணுறான், கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான் சூர்யா. இப்போ உள்ள விட முடியாதான்னு சொல்லிட்டு மாதிரி கழுத்து பிடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் வந்து பிரிச்சு விட்றாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, என்ன நடக்க போகுது என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நந்தினியோட அலற சவுண்டு கேட்டோடனே சூர்யாவுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாமல் வேகமாக உள்ளே வர பார்க்குறான். அப்போ வந்து இந்த ஏசி வந்து தடுக்கிறாரு. சார் நீங்களாம் வரக்கூடாது சார், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி தடுக்கும்போது, சார் நான் எதுக்கு சார் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என் ஒய்ஃப் வந்து கத்திக்கிட்டு இருக்கு, அதற சவுண்டு இங்கே கேட்குது, நீங்கள் விசாரணை பேரில் சார் கூப்பிட்டு வந்தீங்க, என் ஒய்ஃப் மேலே எந்த தப்பு இல்லைன்னு வந்து என் ஒய்ஃப் மேலே தப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபை நீங்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான். அதில் நாங்கள் என்ன டார்ச்சர் பண்ணோம், விசாரிச்சுட்டு தான் இருக்கும் சொல்கிறேன். விசாரிக்கிறீங்களா சார், இப்போ என் ஒய்ஃபை வந்து நிரபராதின்னு சொல்லிட்டீங்களா எங்களேன், இப்போ நீங்கள் அடித்து விசாரிக்கிறீங்களா, அந்த அடியெல்லாம் நீங்கள் திருப்பி வாங்குவீங்களா சொல்லிட்டு இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி கிராஸ் கேள்வியெல்லாம் எங்களுக்கு கேட்கக்கூடாது, எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம், உங்கள் ஒய்ஃபை மேலே எங்கள் சந்தேகம் வந்திருக்கு, ஆனால் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இந்த மாதிரி நந்தினியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லேடி போலீஸ். இந்த விஷயம் தெரிஞ்ச சூர்யா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு சரிதான் போயான்னு சொல்லிட்டு வேகமாக உள்ள வந்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த போலீஸ் வந்து, டேய் என்னையா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட உள்ள போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் ஒன்னேத்துக்கு லாக்அப் வச்சிருன்னு சொன்னோன்னே அதெல்லாம் சரிதான் போடான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் வழிய மறைக்கிறான் ஏசி. இங்கே பாரு, இப்போ உள்ள விட போறீங்களா இல்லையான்னு சொல்லுவான். என்னையா ஒய்ஃபை என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், உள்ளே போயிட்டு இருக்கேன், அவ்வளோதான் பார்த்துக்க, ஒய்ஃபை நாங்கள் என்னென்ன ரேப்பா பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அடிச்சு தூக்கிடுறான். அப்படின்னா கழுத்தை பிடிச்சி தூக்கினோடனே எல்லா போலீஸும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னே டே விடுங்கன்னு சொல்லிட்டு, சார் விடுங்க சார், பிரச்சனை சார், விடுங்கன்னு சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி போய் பேசுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சோடனே ஏமலே கை வச்சிட்டேன்னு சொல்லிட்டு சூர்யாவை போட்டு அடிக்க போலீஸ்லாம் வராங்க. ஆனால் சூர்யா வந்து அடிக்க அவன் கையை ஒன்று சூர்யா கையாட்டி பிடிச்சினா இங்கே அட்ரா பாப்பான்னு சொல்லிட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய பிரச்சனை நடக்குது. அப்படி என்னையை இது பண்ண சொல்லிட்டு லாக்அப்பில் தள்ளுங்கடா சொல்லிட்டு லாக்அப்பில் சூர்யா பிடிச்சி போட்டுறாங்க. அதோட இந்த மாதிரி அருணாச்சலா வந்து கால் பண்ணுறாரு சூர்யாவுக்கு. கால் பண்ணோடனே ஓ உன் பையனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், எதாக இருந்தால் ஸ்டேஷன் வந்து பேசிக்கேன் சொல்லிட்டு, சார் எதுக்கு சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு அருணாச்சலா கேட்கும்போது, எதுக்கா போலீஸ்காரனே கொல்ல ட்ரை பண்ணால் அதுக்கு தான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு என் பையன் எதுக்கு போலீஸ்காரனை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு லாயரை கூட்டிட்டு அருணாச்சலமும் கமிஷனர் கால் பண்ணிட்டு வேகமாக வராங்க. வந்தோடனே வந்து லாயர் இந்த மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து சூரியன் நடந்தெல்லாம் சொல்கிறான், சார் நீங்கள் சட்டப்படி வந்து நீங்கள் அவங்க மேலே வந்து தப்பே இருந்தாலும் வந்து ஹியூமன் ரைட்ஸ் படி நீங்கள் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது சார் சொல்லும்போது, எல்லா மண்ணாங்கட்டையும் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சொல்லிட்டு லாயரே மண்டக்கடாக பேசணுன்னே பார்த்தா கமிஷனர் வந்துடுறாரு. கமிஷனர் வந்தோடனே உனக்கு எத்தனை தடவையாக சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யுவர் சஸ்பெண்ட் சொல்லிடுறாரு. அதோட சார் நான் என்ன சார் பண்ணேன் சொல்லிட்டு என்னவே கொல்ல ட்ரை பண்ணா சார் அவன் சொல்லும்போது, எல்லாமே நான் கேட்க தான் செஞ்சேன், எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்னென்ன பண்ணுற என்னென்ன இது பண்ணுறேன்னு, யார் கேட்டுமே நீ வந்து அவங்களை அடிக்க வச்சோன்னே அப்படின்னு சொல்லி எதுக்கு டார்ச்சர்லாம் பண்ணி விசாரிக்கிறீங்க, அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி மெம்பர்னு தெரியாது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே என்ன வந்து குற்றம், அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு இன்னும் ப்ரூஃபே ஆகலை, அதுக்காட்டி நீங்கள் இது பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் வந்து ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டி அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு. அவன் வந்து ஏசி வந்து ரொம்ப வந்து தலை குனிஞ்சு இருப்பார். சூர்யா வந்து லாக்அப்லேருந்து வெளியே வந்துடுவான். வந்துட்டு சார் நந்தினியை வந்து ஏதோ பண்ணுறாங்க சார் இவங்க சொன்னேன், நந்தினி நான் பார்க்கணும் சார் சொல்லுவேன். ஓகே தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அந்த லேடி போலீஸ் போட்டு நந்தினியை போட்டு அடிக்கிறது கமிஷனரை பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, சார் என்ன சார் இல்லை சார் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார், விசாரிக்கிற இப்போ தான் விசாரிப்பீங்களான்னு சொல்லிட்டு நந்தினி கை கால்லாம் அப்படியே ரொம்ப காயமாக இருக்குது. நந்தினியை வெளியே கூட்டிட்டு வராங்க. நந்தினியை பார்த்துட்டு சூர்யா வந்து நந்தினி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். அவன் அந்த லேடி போலீஸை பார்த்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன், எவ்வளோ தைரியம் தான் அடிப்பேன்னு சொல்லி, சார் கத்தாதீங்க சார், அவங்க தான் சார் மசாலா ரூடாக இது பண்ணாங்கன்னு சொல்லும்போது, அதான் சார் நான் எதுவுமே பண்ணல, அதான் சார் உங்களே என்னைய தப்பாக பேசிட்டு இருந்தாங்க சார், என்னைய பேசினா கூட நான் ஏற்றுக்குவேன் சார், உங்களை பேசினா நான் எப்படி சார், நீங்கள் வந்து எனக்கு கருப்புசாமிக்கு அடுத்து நீங்கள் தான் சார், உங்களை எப்படி சார் அவங்கள பேச நான் விடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசணுன்னே அந்த பொம்பளையை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு இனிமேல் எங்கள் கிடையாது, உங்களுக்கு வந்து 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன், எப்படின்னா எந்த இதுவும் தெரியும், தூரம் தலைப்பும் தெரியாமல் விசாரணைங்கிற பேரில் வந்து ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர்
டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் உங்கள் மேலே இருக்கிற போலீஸ்னால தான் நம்ம போலீஸுக்கு கெட்ட பேர் சொல்லிட்டு உங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அதில் வந்து அந்த பொம்பளையும் வந்து ஒரு மாதிரியா தலை குனிஞ்சு எப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்குன்னு பார்த்தா சஸ்பெண்ட் ஆர்டர் வந்துருச்சுல, அதனால் ரொம்ப தலையை குனிஞ்சிட்டு போயிட்டுருக்கும். நந்தினி வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, ஏதாச்சும் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கமிஷனர் சொன்னோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க நந்தினியை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நந்தினிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சுந்தரவலிக்கு தெரியுது. சுந்தரவலிக்கு தெரிஞ்சுட்டு வந்து அருணாச்சலம் அவர் கால் பண்ணி இப்போ அவள் செத்தா என்ன இதாக இருந்தால் என்ன, எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யார் அப்பா தாய் குழம்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாடா உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாடா சொல்கிறேன். சரி போங்க நான் நந்தினியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் சூர்யா வந்து விவேக் வந்து சொன்ன சூர்யா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டா. எப்படின்னா புதுசாக சிஓ வராங்கன்னு சொன்னாலும் அந்த விஷயத்தையே மறந்துட்டான் நந்தினிக்கு அடிபட்டதில். அதனால் நந்தினி கூடயே இருக்கான். அப்போ தான் வந்து சூர்யாவுக்கு வந்து தோணுது, புதுசாக சிஓ வர வந்திருக்கால அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஜாக்கிரதையாக இரு, நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேராக சூர்யா வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சுந்தரவல்கிட்ட. அதோட விவரம் வந்தோடனே இந்த வந்துட்டான் அவங்க அருமை பையன் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இங்கே யாரை கிட்ட நீங்கள் புதுசாக சிஓ வந்து அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது யாரடா நான் கேட்குறேன்னு சொல்லும்போது நந்தினி தான் சிஓ இருக்கல நம்ம கம்பெனிக்கு, நீங்கள் யாரு கிட்ட அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நந்தினி அவள் தான் உன் ஒய்ஃப் தான் பொண்டாட்டி தான் ஜெயிலில் இருக்காளடா, அவள் வந்து ஒரு கொலகாரியெல்லாம் என் கம்பெனி சிஓ வைக்க முடியாதுன்னு சொன்னேன். கொலகாரியா நீங்கள் தான் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னாலும் போலீஸ் சொன்னாலும் எனக்கு கேட்க முடியாது, கோர்ட்டு சொன்னாலும் அவள் கொலை பண்ணாலா இல்லையான்னு நீங்கள் எடுத்த கவுத்து சொல்லுவீங்க, நாங்கள் வந்து நம்பிட்டு இருக்கணுமா சொல்லு. இந்த மாதிரி சூர்யா சொல்லும்போது பார்த்தீங்களா இந்த திமிரு தாங்க இவனை இங்கே இப்படி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தரவல்லியா நீ சொல்கிறது நான் ஏதாச்சும் நான் இருக்கா இல்லையா, நீவே ஒழுங்காக சொல்லு, நீ எதுக்கு நந்தினி மேலே எரிஞ்சு வந்துகிட்டு இருக்கேன், நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லி அதான் வந்துட்டீங்களா நந்தினி புராணம் பாடுறதுக்கு போங்க சொல்லும்போது நான் அப்படி தான் அப்பாயின்ட் பண்ணுவேன், புது சிஓ வைப்பேன், எனக்கு பிடிச்சவங்களும் வைப்பேன், நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கன்னு சொல்லுவோம். அப்படியா நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் பார்க்குறேங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வேகமாக கார் எடுத்துகிட்டு போயிடறான். கார் எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனி ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி புது சிஓ நான் பார்க்கணும்னு சொன்னேன். ஓகே சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்தோடனே எப்படின்னா நீங்கள் யாரும் சொல்லாமல் நானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கேபினுக்கு போகிறான். கேபினுக்கு போயிட்டு எந்திரிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யார் முதல்ல எந்திரி சொல்கிறதுக்கு, செக்யூரிட்டி இவர் கழுத்து பிடிச்சி வெளியே தரணும்னு சொன்னோடனே என்னது கழுத்தை பிடிச்சி வெளியே தருமா, செக்யூரிட்டி கூப்பிடுன்னு சொன்னால் செக்யூரிட்டி வந்தோடனே சார் என்ன சார்னு சொல்லும்போது அந்த பொம்பளை சொல்கிறா சிஓ இவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி போட சொன்னோடனே சார் மேடம் அது வந்து என்னடா செக்யூரிட்டி இப்போ நீங்கள் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போகிறீங்களா, உங்களுக்கு வேலையே கிடையாது சொல்லும்போது அப்படியா செக்யூரிட்டி இவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும் செக்யூரிட்டி வாங்க மாட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு கழுது யார் மேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் தான் இந்த கம்பெனியோட எம்டின்னு சொன்னோடனே வாயை பிறந்துட்டு சாரி சார் நீங்கள் எம்டின்னு தெரியாமல் பேசுகிறேன்னு சொல்லும்போது தெரியாமல் பேசிட்டியா இனிமேல் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், எதாக இருந்தாலும் மேடம் சுந்தரவல்லி மேடம் சொல்லட்டும் சொல்லும்போது சுந்தரவல்லி மேடம் அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறதா இங்கே எல்லாமே, யாரு கேட்ட நீ முதல்ல வந்து என்கிட்ட கேட்கணும் சிஓ வர்றது மாதிரின்னு சொல்லிட்டு மேனேஜர்லாம் வந்து சாரி சார் எங்கள் அம்மா சொன்னாங்க மேடம் சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்து உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணோம் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்களா, மேடம்கிட்ட கேட்டிங்க அப்பாட்ட கேட்டிங்க ஓகே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா, நந்தினி தானே சிஓவாக இருந்தாங்கன்னு சொல்லும்போது மேடம் தான் வரதில்லையே சார், அதனால வந்து கம்பெனியோட ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க சார், நம்ம குடும்பத்தோட விஷயம் வந்து நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால ரொம்ப சேடாக வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு, அதனால தான் புது சிஓ வந்து அப்பாயின்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேடம்கிட்ட கேட்டோம். அது மேடம் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு மேடம் தான் சூஸ் பண்ணாங்க இவங்களை வந்து சிஓவா, மற்றபடி எதுவும் இல்லை சார்னு சொன்னோன்னே அதுதானே மேடம் தானே சூஸ் பண்ணாங்க, இப்போ நானே அவங்களை வெளியே போக சொல்கிறேன், வெளியே கூட்டு போங்க சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லிடுறான். அதில் இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.